அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூலை கடைசி வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 21 கடைசி தேதி வரைக்கும் நம்ம எண்டிங் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம், டிஎன்யூஎஸ் சர்வே எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் படிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல், மறக்காமல் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கும் சரி, மற்ற அந்த 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டு எழுது படிக்க தெரிஞ்சால் சொன்ன அந்த கல்வி தகுதிக்கும் டெஸ்ட் பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். எல்லாமே டெலிகிராமில் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நிறைய நண்பர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண நமக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டதுனால நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஒரு 500 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கூட வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளைக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா இன்றைக்கோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பனோட லாஸ்ட் டேட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். MHC 2024 அந்த கூப்பன் கோடு. அந்த கூப்பன் கோடு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 400 ருபீஸில் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து அது கிடைச்சிடும். ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது, 100 ரூபா தள்ளுபடி, மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் கேள்வி பார்க்கலாமா? கைலாசநாதன் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்ன்றாங்க. நம்ம புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு வந்து துணைநிலை ஆளுநராக வந்து கைலாசநாதன் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் சில மாநிலங்கள் மற்றும் வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு புதுசாக ஆளுநரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ எந்தெந்த ஆளுநரை எந்தெந்த மாநிலத்துக்கு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு 2-3 ஆளுநர் மட்டும் உங்களுக்கு கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இப்போ வந்து கைலாசநாதன் அவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்தது சிபி ராதாகிருஷ்ணன் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம், இது மூணில்லப்பா, யூனியன் பிரதேசம் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தோட ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஆளுநரை வந்து நியமனம் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம எந்த சட்டப்பிரிவில் ஆளுநர் நியமனம் பற்றி குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இந்த 155 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 155 தான் வந்து ஆளுநர் நியமனம் பற்றி வந்து குறிப்பிடுகிறது. ரைட்டா? ஸோ சட்டப்பிரிவு 155 என்பது என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் நியமனம் வந்து பற்றி தான் வந்து குறிப்பிடுது. ஸோ அதுதான் டி ஆப்ஷன் வந்து இதுக்கு சரி. பாரிஸில் நடக்கும் ஒலிம்பிக் 2024 போட்டியில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் மானு பக்கர் வென்ற பதக்கம் என்னன்றாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அது 1 அல்ல 2 வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. 3 வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன். ஸோ 2 வெண்கல பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. ஒன்று தனிப்பிரிவாக வாங்கியிருக்காங்க, இன்னொன்று வந்து கலப்பு பிரிவில் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரே ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதாவது 2 பதக்கங்கள் பெற்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2024 இப்போ நடக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு இப்போ தான் பதக்கம் வாங்குறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு பதக்கம் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ முதல் பதக்கம் வந்து இவங்க தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. துப்பாக்கி சுடுதல் பிரிவில் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ரைட்டா? 10 மீட்டர் ஏர்ஃபெயில் அந்த இதுலேயும் வாங்கியிருக்காங்க. 2த்துலையுமே கலப்பு பிரிவுலையுமே 10 மீட்டர் தான். சரி, அடுத்தது மனோதர்மன் உதவி மையத்தின் நோக்கம் என்னன்றாங்க. இந்த மனோதர்மன் அப்படின்றது பார்த்திங்கன்னா மத்திய அரசு இது. மாணவர்கள் வந்து குறைந்த மதிப்பெண் வந்து எடுத்துட்டதுனால இப்போ 10th 12th ரிசல்ட்டு கொடுக்குறாங்க, அல்லது நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு கொடுக்கும்பொழுது குறைந்த மதிப்பெண் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தற்கொலைக்கு பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த், மனநல ஆலோசனை அல்லது உளவியல் ரீதியான ஆலோசனை கொடுக்கறதுக்கான ஒரு உதவி மையம் தான் இந்த மனோதர்மன் என்பது. ரைட்டா? அப்போ குறைந்த மதிப்பெண் பெறும் மாணவர்கள் தற்கொலை தடுக்க அப்படின்றது தான் இதுக்கான சரியான பதிலாக இருக்கும். இந்தியாவில் முதல் முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயம், நைட் ஸ்ட்ரீட் பந்தயம் எங்கே நடைபெற உள்ளதுன்றாங்க. ஸோ இந்தியாவிலே இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றாங்க. உங்களுக்கே தெரியும், சென்னையில் இதுக்கான ரோடெலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சென்னையில் தான் வந்து நடைபெற உள்ளது. ரைட்டா? சிறந்த வடிவமைப்பாளர் தேசிய விருது 2024 பெற்ற நெசவாளர் யார் அப்படின்றாங்க. இவர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன்.
பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் 2024 ஆண்டுக்கான சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது வந்து வாங்கியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது மானாஸ் உதவி மையம் நோக்கம் என்னன்றாங்க. ஸோ இது என்ன சார் மானாஸ் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள்னால் வந்து அடிமையாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள மீட்கிறதுக்கான ஒரு உதவி மையம் தான் இந்த மானாஸ் அப்படின்றது. இதுவும் வந்து ஒரு மனநல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ ரீசெண்டாக கூட படிச்சிருப்பீங்க நீங்கள், 1939 ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இந்த போதைப் பொருள்னால் ஏற்படுகிற குற்ற செயல்களை புகார் அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் இது பண்ணுறதுக்கும் வந்து ஒரு நம்பர் கூட அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து போதைப் பொருள் அடிமையாளர்களை மீட்கிறதுக்கான ஒரு இதுதான் இந்த மானாஸ் உதவி மையன்றது. நிதி ஆயோக் 9வது நிர்வாக குழு கூட்டம் டெல்லியில் எப்பொழுது கூடியதுன்றாங்க. ஸோ டெல்லியில் கூடியது அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட்டில் நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வரலன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் வந்து இந்த நிதி ஆயோக் குழு அந்த கூட்டம் நடந்தது இல்லையா, அதில் வந்து நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்புலாம் கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக நீங்களாம் வந்து பார்த்துருப்பீங்க ரைட்டா. சரி, இந்த குழுவோட கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. இது ஜூலை 27 புதுடெல்லியில் நடந்தது. நிறைய எதிர்க்கட்சி சார்ந்த சில மாநிலங்கள் இருக்கும் இல்லையா, அந்த முதலமைச்சர்கள்லாம் வந்து இந்த குழு கூட்டத்தில் வந்து கலந்துக்கல. காரணம் என்னென்னா, பட்ஜெட்டில் சில மாநிலங்கள் பெயர் வந்து இடம்பெறலை, எங்களுக்கு நிதி ஒதுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சில நிதி ஒதுக்கீடு வந்து அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டம் வந்து நம்ம செய்தி ஊடகங்களில் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் என்ன ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சும்மா சுருக்கமாக வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா. எந்த மாநிலத்தின் பொய்த்தமஸ், அது வந்து பொய்த்தமஸ்னால் அந்த புதை மேடுகள்னு சொல்லுவோம், இறந்தவர்கள் அந்த காலத்தில் புதைச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் மன்னர்கள் ராணிகள் அந்த மாதிரி புதைச்சிருப்பாங்களே, அது உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பொய்த்தமஸ் அப்படின்றது உலக பாரம்பரிய அந்த பட்டியலில் வந்து சேர்த்திருக்காங்க ரைட்டா. யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய இதில் வந்து சேர்த்திருக்காங்க. யுனெஸ்கோன்றது பாரிஸில் இருக்குதுன்றலாம் உங்களுக்கு தெரியும். அதனோட தலைமையிடம். சூரிய ஒளி மூலம் அதிக மின்சாரம் தயாரித்துள்ள மாநிலம் எதுன்றாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வந்து அதிக மின்சாரம் வந்து சூரிய ஒளி மூலியமாக வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. 5512 மெகாவாட் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு. கார்கில் போர் வெற்றி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அது வந்து ஜூலை 26. ஸோ உங்களுக்கே தெரியும், பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் 1999 வாக்கில் வந்து போர் நடந்தது. அந்த கார்கில் போரில் நம்ம இந்தியா வந்து வெற்றி பெற்றது இல்லையா. ஸோ அதில் நிறைய வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட நினைவாகவும் அந்த வெற்றியை கொண்டாட விதமாகவும் ஒரு தினம் வந்து அனுசரிக்கிறோம். அதுதான் கார்கில் போர் வெற்றி தினம்ன்றது. ஸோ ஜூலை 26 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ஊக்கத்தொகை ரூபாய் எவ்வளோன்றாங்க. இது தெரிஞ்சு தான் சும்மா ஒரு 1000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாணவிகளுக்கு, அதாவது பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தாங்கன்னா அவங்க மேற்கல்வி பாலிடெக்னிக்கோ இல்லை காலேஜோ படிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஒரு உதவித்தொகை ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இது ஏற்கனவே மாணவிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க, இப்போ மாணவர்களுக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க ரைட்டா. ஸோ முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதத்தில் ஆகஸ்ட்டில் வந்து நாங்கள் இதை ஸ்கீமை வந்து தொடங்குகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 1000 ரூபா வந்து கொடுப்பாங்க. அதாவது ஆகஸ்ட் 9 வந்து தொடங்கி வைப்பதாக முதலமைச்சர் வந்து கூறியுள்ளார் ரைட்டா. ஸோ மாணவர்களுமே இதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா மாதம் வந்து வாங்குவாங்க. சரி, எவ்வளோ ரூபா? 1000 ரூபா. இதுக்கு நம்முடைய எவ்வளோ? 1000 ரூபா. இன்னும் தொடங்கி வைக்கலப்பா, ஆகஸ்ட் 9 இன்னும் வரல இல்லையா. ஆகஸ்ட் 9 தொடங்கி வைக்கிறத சொல்கிறாங்க. அப்படி தொடங்கி வச்சாங்கன்னா அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஏதாவது தேதி அந்த மாதிரி மந்த்து கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அந்த தேதி சொல்லியிருக்காங்க. வருமான வரி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ வருமான வரி தினம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா தேசிய வருமான வரி தினம் ஜூலை 24 தேசிய வருமான வரி தினமாக அனுசரிக்கிறோம் ரைட்டா. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து வருமான வரி கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஜேம்ஸ் வில்சன் அப்படின்றவர் வந்து வெள்ளைக்காரங்காலத்தில் கொண்டு வந்திருப்பார். ஸோ இவர் வந்து எந்த ஆண்டு வந்து கொண்டு வந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வருமான வரி தினம்ன்றது இருக்குது ரைட்டா. சரி, இந்த இந்தியாவில் வந்து ஜேம்ஸ் வில்சன் எந்த ஆண்டு வருமான வரியை கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 வந்து கொண்டு வந்திருக்காரு. 1860. சரி, அடுத்தது வருமான வரி தினம் சொல்லிட்டுனா ஜூலை 24. ஓகே, ஜேம்ஸ் வில்சன் இந்தியாவில் கொண்டு வந்தது 1860. ஓகே, தொடர்ந்து 7வது முறையாக
இந்த தொடர்ந்துன்ற வார்த்தை முக்கியம், ரைட்டா? தொடர்ந்துனா கண்டினியூவாக வருஷம் வருஷம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது. தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடர்ந்து 7 முறை வந்து தொடர்ச்சியாக பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக தான் இது கணக்கு. ஆனால் அதிகபட்சமாக அப்படின்னு வரும்போது இந்த மொரார்ஜி தேசாய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 10 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா அவர் வந்து தொடர்ச்சியாக பண்ணலை, ரைட்டா? ஏதாவது ஒரு வருஷம் மிஸ் ஆகிருக்கலாம், 2 வருஷத்துக்கு பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி வந்து மாற்றி பண்ணியிருக்காரு. ஒரு 6 முறை மட்டும்தான் அவர் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காரு, 7 முறை பண்ணலை, ரைட்டா? ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது 10 முறை பண்ணியிருக்காரு, ரைட்டா? ஸோ அதிக முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணதுன்னு வந்தால் அது வந்து மொரார்ஜி தேசாய்னு வரணும். தொடர்ச்சியாக 7 முறை வந்து பண்ணது அப்படின்னு வந்தால் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வராங்க, ரைட்டா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தொழில் முனைவோர் முத்ரா கடன் திட்டத்துக்கு கடன் உச்ச வரம்புன்றாங்க. இது வந்து நம்ம பட்ஜெட்டில் பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட கேள்வி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வந்து கடன் கொடுக்குறத சொன்னாங்க. இப்போ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 20 லட்சம் வந்து நாங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது 2015 ஏப்ரல் 8 கொண்டு வந்த ஒரு திட்டம். 2015 ஏப்ரல் 8 கொண்டு வந்த திட்டம். ஒரு 10 லட்சம் கொடுத்துருந்தாங்க தொழில் முனைவோருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சமாக நாங்கள் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 20 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடி தளம் வந்து பெரியார் விஷன் சொல்லக்கூடிய ஒரு ஓடிடி தளம்னா உங்களுக்கு தெரியும். இப்போலாம் ஃபோன்லேயே நம்ம படம் பார்க்குறோம்ல, அமேசான் இருக்குது, அப்புறம் இன்னும் சில இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸ்டார் அது இதுன்னு. அந்த மாதிரி ஒரு ஓடிடி தளம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தான் வந்து கொண்டு வந்திருக்கு. இது தூக்கி வச்சதுக்கு யார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க, ரைட்டா? உங்களுக்கே தெரியும், இந்த சத்யராஜ் கூட அதில் கலந்துக்கிட்டார், வீரமணி அவங்களாம் கலந்துக்கிட்டாங்க. தூக்கி வச்சது யாருன்னா நம்ம கனிமொழி அக்கா வந்து பார்த்திங்கன்னா அதை தொடங்கி வச்சுருப்பாங்க, ரைட்டா? சரி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மகப்பேறு உதவித்தொகை திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது அப்படின்றாங்க. இப்போ இது ஏன் இது பழைய கேள்வியாச்சு, இது ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வருது அப்படின்னா, ஸோ அந்த உதவித்தொகை அந்த தவணை முறைகள் இருக்கும் இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை வாங்குறதுல இன்னும் எளிமைப்படுத்துகிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த பிக்மி எண்ணோட ஆதார எண்ணை அந்த அட்டையெல்லாம் வந்து கொடுத்து பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும் அப்படின்ற முறையை வந்து கொண்டு வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை பற்றி ஒரு நெகட்டிவ் தாட் ஒன்று வந்து சரியாக பணம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிச்சு நான் படித்த நியூஸ் பேப்பரில். இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது தவணை முறையாக மாற்றிருக்காங்க. அது எளிமைப்படுத்தியிருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த மகப்பேறு உதவி தொகை அந்த பணம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம், ரைட்டா? இது யாருடைய பேரில் கொடுக்குறாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பேரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. தேசிய கொடி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ தேசிய கொடி தினம் இது வந்து ஜூலை 22 தேசிய கொடி தினம் வந்து அனுசரிக்கிறோம். இது என்னென்னா இந்திய அரசியலமைப்பால் வந்து தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை 22 1947 ஜூலை 22. ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே வருஷம் வந்து தேசிய கொடி தினம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுசரிக்கிறோம் ஜூலை 22. தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பிங்காலி வெங்கையா அவர்கள் வந்து நம்ம தேசிய கொடியை வந்து வடிவமைச்சவர். ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. இது என்ன ரேஷியோவில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, அது அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் இருக்குது, இந்த மாதிரிலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு படிச்சுக்கோங்க, ரைட்டா? சரி, 2024 ஆண்டின் தமிழ்நாடு சிறந்த திருநங்கை விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த விருதை வந்து பெற்றது கன்னியாகுமரியை சேர்ந்த சந்தியா தேவி என்ற ஒரு திருநங்கை வந்து இந்த ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை அப்படின்ற ஒரு விருதை வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய சேவைகள் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? சரி, கனிம வளங்கள் நிறைந்த பகுதிக்கு வரி விதிக்கும் உரிமை மாநிலங்களுக்கு உள்ளது என்று எத்தனை நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பு வழங்கினர் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் வந்து 2 பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஒன்று வந்து இந்த உள் இடஒதுக்கீடு, இப்போ SCA அருந்ததிற்கான உள் இடஒதுக்கீடுலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள் இடஒதுக்கீடு வந்து மாநிலங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. நீங்கள் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. அருந்ததியர் அந்த சங்கத்தை சார்ந்தவங்களாம் முதலமைச்சர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள்லாம் சொன்னதாக சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த உள் இடஒதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி மாநிலங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கனிம வளங்கள் இருந்த பகுதிக்கு வரி போடுறது வந்து மாநிலங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற
ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விசாரணை பண்ணது பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 நீதிபதிகள். எத்தனை நீதிபதிகள்? 9. அந்த 9 நீதிபதிகளில் 8 நீதிபதிகள் வந்து மாநிலங்களுக்கு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான விடை வந்து 8 தான். ஏன்னா 8 நீதிபதிகள் ஒரே ஒருமித்த தீர்ப்பு, ஒரே மாதிரி ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒரு நீதிபதி இருந்தால் அவர் சொல்கிறது தான் தீர்ப்பு. இந்த மாதிரி வந்து 4 பேர் 5 பேர் 9 பேர் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் மெஜாரிட்டியாக எவ்வளோ பேர் சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட். ரைட்டா? இப்போ 9 பேரில் 8 பேர் ஒரே மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஆப்போசிட்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. ரைட்டா? ஸோ 8 நீதிபதிகள் ஒருமித்த கருத்து கொண்டதுனால இதுக்கப்புறம் இந்த கனிம வளங்களுக்கு வரி விதிக்கிறது உரிமை வந்து மாநிலங்களுக்கு உள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது PM ஜன்ஜாதிய உன்னத கிராம் அபியான் திட்டம் யாருக்கானதுன்றாங்க. இது வந்து பழங்குடி சமூகம் அப்படின்றது தான். என்னென்னா பழங்குடியின சமூகங்களில் பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்துவதற்கான இது பிரதமரோட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ரைட்டா? ஸோ அதை லிங்க் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெறுகிறது அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பாரிஸ்ன்றது எங்கே சார் இருக்குன்னா அது ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸ்ன்னு கொடுத்தாலும் நீங்கள் டிக் அடிக்கணும், பாரிஸ்ன்னு கொடுத்தாலும் டிக் அடிக்கணும். ரைட்டா? ஸோ பாரிஸ் என்பது பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. ஸோ பிரான்ஸ் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு 2024 வரிசையில் இந்தியா வகிக்கும் கூடிய இடம் என்ன அப்படின்றாங்க. ஸோ இது வந்து 82வது இடம். 82 என்பதே சரி. தேசிய ஒலிபரப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. தேசிய ஒலிபரப்பு தினம் வந்து ஜூலை 23. ஜூலை 23 வந்து தேசிய ஒலிபரப்பு தினமாக அனுசரிக்கிறாங்க. ரைட்டா? இது ஏன் சார் அப்படின்னா 1923 ஜூன் மாதம் வந்து மும்பை ரேடியோ கிளப் வந்து இந்தியாவில் வந்து வானொலி ஒலிபரப்பு தொடங்கிச்சு. ஆனால் 1927 IBC என்று சொல்லக்கூடிய இந்திய ஒலிபரப்பு நிறுவனமாக அதை மாற்றிட்டாங்க. இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம், IBCன்னு சொல்லி. அதுதான் 1927 ஜூலை 23 வந்தது. அந்த ஞாபகமாக தான் நம்ம தேசிய ஒலிபரப்பு தினம் அனுசரிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மத்திய அரசு சமீபத்தில் தேசிய நிலச்சரிவு முன்னறிவிப்பு மையம் NLFC திறந்துள்ளதுன்றாங்க. ஸோ இது வந்து கொல்கத்தாவில் வந்து திறந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கேரளாவில் மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு இந்த வயநாட்டில் வந்திருக்கு. சில கிராமங்களே வந்து மண்ணோட மண்ணாக மூழ்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணில் புதிஞ்சு இருந்துட்டாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நம்ம கேரளாவில். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இப்போ சமீபத்தில் மத்திய அரசு வந்து NLFC என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் லேண்ட்ஸ்லைட் ப்ரோகஸ்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தேசிய நிலச்சரிவு முன்னறிவிப்பு மையம் வந்து கொல்கத்தாவில் வந்து தொடங்கியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தேசிய மாம்பழ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இது வந்து ஜூலை 22ஆம் தேதி தேசிய மாம்பழம் தினம் அனுசரிக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேசிய மரம் எது, தேசிய பழம் எது, தேசிய பூ எது, தேசிய விலங்கு எது, இது மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலேயே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி மாநிலத்துக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பாருங்க, தேசிய காய்கறி எதுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்லாம் கேட்டாங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ரைட்டா? ஸோ தேசிய காய்கறி அப்படின்னா என்னென்னா பூசணக்காய்ன்றது நம்ம இந்தியாவோட தேசிய காய்கறின்னு நம்ம சொல்கிறோம். காய் அல்லது காய்கறி அப்படின்றத பூசணிக்காய் சொல்லலாம். இது இப்போ எல்லா மாநிலத்திலும் பொதுப்படியாக நிறைய மாநிலத்தில் வந்து இந்த பூசணிக்காய் விளைவிக்கிறதுனால இதை வந்து தேசிய காயாக நம்ம வந்து சொல்கிறோம். ரைட்டா? பூசணிக்காய் இதை வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம மாம்பழம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். தேசிய பழம் மாம்பழம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பலாப்பழம் அப்படின்றத சொல்லிடுவோம். இந்த மாதிரி வித்தியாசமாக கேட்டோன்னா சொல்ல மாட்டோம். ஆனால் கேட்டு வச்சுருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கரீப் கல்யாண் அன்ன யோஜனா எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. இது வந்து ரேஷனல் அரிசி போடுறாங்க, இலவச அரிசி. ஸோ அதுதான் அது. ஸோ ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேள்விக்கான விடை வந்து நம்ம ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2024ஆம் ஆண்டிற்கான தகைசால் தமிழ் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக 2021 இந்த விருது கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணால் நம்ம நல்லக்கண் ஐயா, வீரமணி அவர்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஆண்டு யாருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க, கொடுக்குறதுக்கு யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.